தாய் வீடு நவம்பர் 2023. ஒரு நூல் வெளியீட்டின் அனுபவப் பதிவு. எழுதி வாசிப்பவர் குமணன் தம்பி ஐயா. பல்வேறு நூல் வெளியீடுகளுக்கு செல்லும் எனக்கு அந்நிகழ்வுகள் பற்றி ஏதேனும் எழுத வேண்டும் என தோன்றுவதில்லை. ஆனால் அக்டோபர் 8ஆம் தேதி நடைபெற்ற நூல் வெளியீடு பற்றி எழுத வேண்டும் என்ற உணர்வு தோன்றியது எனக்கு வியப்பாகத்தான் இருந்தது. அக்டோபர் 8ஆம் தேதி எனது நூல்களை வெளியிடுகின்றேன், கலந்து கொள்வீர்களா என தொலைபேசியில் அழைத்து கேட்டார் நூலாசிரியர். அன்றைக்கு வேறு ஏது நிகழ்ச்சிகள் இருக்காண்டு ஒரு கலண்டரை பார்த்துட்டு சொல்கிறேன் என்றேன். சரி, நீங்கள் கலந்து கொண்டால் மகிழ்ச்சி என்று கூறி அவர் விடைபெற்று விட்டார். நூலாசிரியர் மீதான நன்மதிப்பின் ஊந்துதலில் நூல்களின் தலைப்புகளை பார்த்தேன். அவற்றுள் 3 நூல்கள் சமூகம், கல்வி சார்ந்து இருக்கலாம் என்ற நினைப்பு விழாவில் கலந்து கொள்ள தோன்றியது. நிகழ்வு 5 மணிக்கு தொடங்கும் என்றுதான் விளம்பரங்களில் காணப்பட்டது. நான் அறிந்து எந்த நூல் வெளியீட்டு நிகழ்வுகளும் குறித்த நேரத்தில் ஆரம்பித்ததில்லை. அங்கு 5:20 மணியளவில் சென்றேன். ஓர் இளைஞர் வெளியே நின்று உரிய திரைப்படங்களுக்கு செல்ல வாகனங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருந்தார். அவர் நூலாசிரியரின் மகன் என்பதை பின்னர் தெரிந்து கொண்டேன். மண்டபத்துக்குள் நான் நுழையும் போது கணிசமான மக்கள் கூடியிருந்தார்கள். நான் நினைத்தது போல நிகழ்ச்சி ஆரம்பித்திருக்கவில்லை. அவ்வேளை ஓர் இளம்பெண் என் கையில் நிகழ்ச்சி நிரல் அடங்கிய ஓர் அட்டையை தந்தார். வியப்பாக இருந்தது. நூல் வெளியீட்டு நிகழ்ச்சி ஒழுகமவை ஓர் அட்டையில் அச்சிட்டிருந்தார்கள். அதில் 5 மணி முதல் சிற்றுண்டி விருந்தோம்பல் என்றும் 5:40ற்கு நிகழ்ச்சி தொடங்கும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அவர்கள் தொடங்குவதாக கூறிய 5 மணி சிற்றுண்டிக்கானது என்பதை புரிந்தேன். அப்போதே அரங்கு ஏறக்குறைய நிறைந்து விட்டது போன்றிருந்தது. நின்றிருந்த நண்பர்களோடு பேசியவாறு சிற்றுண்டிகளை சுவை பார்த்தேன். சரியாக 5:40க்கு திரு கந்தசாமி கங்காதரன் நிகழ்ச்சியை தொடங்கினார். நில உடைமை ஏற்பு, மங்கள விளக்கேற்றல் போன்ற வளமையான நிகழ்வுகளை தொடர்ந்து பல இளையவர்கள் தமிழர் மரபிசை கருவிகளை நன்றாகவே இசைத்தார்கள். பெரிதும் ஈழத்தமிழர் பயன்படுத்துகின்ற மரபிசை கருவிகள் என அவற்றின் பெயர்கள் பலவற்றை கங்காதரன் கூறினார். இந்த மரபிசை நிகழ்வு மிகச் சிறப்பான தொடக்கமாகவே அமைந்தது. சுப்பிரமணியம் பாஸ்கரன் வரவேற்புரை நிகழ்த்தினார். தொடர்ந்து ஒரு வரவேற்பு ஆடல் நடைபெற்றது. நூலாசிரியர் எழுதிய தமிழும் நிலமும் பேரழகே என்ற பாடலுக்கான ஆடல் இது என அறிவிப்பாளர் தெரிவித்தார். மாணவிகள் சிறப்பாகவே ஆடியிருந்தனர். தொடர்ந்தது வாழ்த்துரைகள். முதலில் கனடா அரசு அமைச்சர் திரு கரி ஆனந்த சங்கரி அவர்களை கங்காதரன் அழைத்தார். இவரின் உரை நூலாசிரியர்களை பற்றிய வளமையான பேச்சாக இல்லாமல் நூலாசிரியர் பொன்னையா விவேகானந்தனுக்கும் தனக்கும் உள்ள இளமை கால உறவை பற்றியதாக அமைந்தது. பச்சையப்பன் கல்லூரியில் நூலாசிரியர் தமிழ் மாணவர் பேரவைத் தலைவராக இருந்தபோது தான் சந்தித்ததாகவும், அதுவே தான் கால்டன் பல்கலைக்கழகத்தில் மாணவர் பேரவைத் தலைவராவதற்கு உந்துதலாக இருந்ததாகவும் குறிப்பிட்டார். என்னை போன்றவர்களுக்கு இச்செய்தி புதிதாக இருந்தது. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளான லோகன் கணபதி தனதுரையில் மொழி, கலை, பண்பாடு சார்ந்து தானும் நூலாசிரியரும் பல பணிகளை செய்திருக்கின்றோம் என கூறினார். கல்வி சபை உறுப்பினர்களான யாழினி ராசகுலசிங்கம், அனு ஸ்ரீஸ்கந்தராசா போன்றோர் வாழ்த்துரைகளை வழங்கினார்கள். ஆய்வுரைகளுக்கு பின்னர் சற்றே தாமதமாக வந்த ஒன்டாரியோ சட்டமன்ற உறுப்பினரும் இணை அமைச்சருமாகிய திரு விஜய் தணிகாசலம் தனது உரையில் இளையோரிடையே இன்றைக்கும் செல்வாக்குமிக்க ஆசிரியராக திகழ்பவர் என குறிப்பிட்டார். மார்க்கம் மாநகர சபை உறுப்பினர் ஜோனிட்டா நாதன் தனக்கு கற்பித்த ஆசிரியர் என்பதையும் பெருமையோடு குறிப்பிட்டமையும் ஆச்சரியமாக இருந்தது. தமிழர்களிடையே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அங்கத்தவர்களில் நீதன் சான் தவிர அனைவரும் கலந்து கொண்ட நிகழ்வாகவும் இது தெரிந்தது. நீதன் விடுமுறை சென்றிருப்பதால் கலந்து கொள்ள இயலவில்லை என்பதை கங்காதரன் தெரிவித்தார். மருதம் பதிப்பக நிறுவனரான ஓவியர் ரஸ்கி மருது அவர்களும் சிங்கப்பூர் பல்கலைக்கழக பேராசிரியர் திருமதி சீதாலட்சுமி அவர்களும் காணொலி வாயிலாக வாழ்த்துரை வழங்கியிருந்தார்கள். இந்த மேடையில்
ஓர் அறிமுக உரையில் நிகழ்த்தப்பட்டது. உரை நிகழ்த்த வந்தவர் நூலாசிரியரின் இளமைக்கால செயற்பாடுகளை குறித்து பல விடயங்களை கூறினார். இவர் யாராக இருக்கும் என எண்ணிய போது, நான் தான் அவருடைய உடன் பிறந்த தம்பி, என் பெயர் வரதராசன் என்றார். இதுவும் வியப்புத்தான். தொடர்ந்து முனைவர் பாலசுந்தரம் இளைய தம்பி தலைமையில் நூல்கள் பற்றிய ஆய்வரங்கம் ஆரம்பமானது. வழக்கமான பேசுவோரை நெஞ்சுவரை மறைக்கும் மேசைகளின்றி சிறிய தேநீர் மேசை வைக்கப்பட்டிருந்தது. பேசுவோருக்கு பின்னால் நூல்களின் அட்டை பெரிதாக செய்யப்பட்டு நிறுத்திகளில் வைக்கப்பட்டிருந்தன. தலைமையுரை வழங்கிய பேராசிரியர் நூலாசிரியர் குறித்தும் நூல்கள் குறித்தும் தன் கருத்துக்களை கூறினார். சமூகத்துக்கு பயன் தரவல்ல நூல்கள் என்பதை அழுத்தமாகவே கூறினார். பெயர்வு தமிழ் சமூகம் இருப்பும் இடர்களும் என்ற நூலை ஆய்வு செய்தவர் ஆசிரியர் திருமதி மேர்லின் இமானுவேல். நூல்களின் உள்ளடக்கத்தை நன்றாகவே கூறினார். அவருடைய உரை நூலை கண்டிப்பாக வாங்க வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்தியது. அறிவோம் தமிழ் பண்பாடு என்ற நூலை ஆய்வு செய்ய வந்தவர் ஒரு பல்கலைக்கழக மாணவி, மாதுமை தாமரை நடராஜா. நூல் பற்றிய தன் கருத்துக்களை தமிழிலும் ஆங்கிலத்திலும் மிக அழகாக கூறினார். இவர் இங்கு பிறந்தவர் என்று தெரிந்தபோது அவருடைய தமிழ் உச்சரிப்பு ஆச்சரியப்பட வைத்தது. நூலாசிரியரின் மற்றொரு நூல் தாய்மொழி கல்வி வழிகாட்டல்களும் எடுத்துக்காட்டுகளும். இந்த நூலை ஆய்வு செய்வதற்காக வந்தவர் ஆசிரியர் வாசுகி நகுலராஜா. நூல் ஆசிரியர்களுக்கு பெரும் பயன் தரவல்லது என்பதை இவர் குறிப்பிட்டார். வெளியிட்ட 4 நூல்களுள் ஒன்றான பொன்னையா விவேகானந்தின் நாடகங்கள் என்ற நூல் ஏனையவற்றிலிருந்து வேறுபட்டது. அவருடைய படைப்பாற்றலுடன் தொடர்புபட்டது. நான் அவருடைய நாடகங்கள் சிலவற்றை தாய் வீட்டின் அரங்கியல் விழாவில் பார்த்திருக்கின்றேன். நல்ல நாடகங்கள். இந்த நூல் பற்றி பேச வந்தவர் இதை வெளியிட்ட லகரம் பதிப்பக நிறுவனர் கவிஞர் ஆனா கந்தசாமி அவர்கள். அவருடைய உரை ஆய்வுரையாக இல்லையெனினும் நல்ல கவிதைகளோடு அதை அறிமுகப்படுத்துவதாக இருந்தது. இவருடைய உரையை அடுத்து மேடையேறிய ஒரு நாடகத்தின் சிறு பகுதி காண்பிக்கப்பட்டமையும் சிறப்பாக இருந்தது. ஆய்வுரைகளின் நிறைவை அடுத்து வெளியீட்டுரையை வழங்கினார் தாய் வீடு இதழ் ஆசிரியர் PJ திலீப்குமார். பொன்னையா விவேகானந்தன் 20 ஆண்டுகளுக்கு முன்னரே இந்நூல்களை வெளியிட்டிருக்க வேண்டியவர். இந்த வெளியீடு எங்களை பொறுத்தவரையில் தாமதமாகவே நடைபெறுகின்றது என குறிப்பிட்டார். அதை அடுத்து உயர் மதிப்பளிப்பு என்ற வகையில் நம்மிடையே வாழ்கின்ற தமிழ் சான்றோரான திரு சாவே பஞ்சாட்சரம் அவர்களுக்கு 4 நூல்களும் வழங்கப்பட்டன. திலீப்குமார் நூல்களை வழங்கினார். இந்த உயர் மதிப்பளிப்பு நன்றாகவே இருந்தது. கொஞ்சம் உணர்வெழுச்சியாகவும் அமைந்தது. அடுத்து ஏற்புரை வழங்கினார் நூல்களின் ஆசிரியர் விவேகானந்தன். தான் ஒரு சாதாரண உழவன் மகன் என தொடங்கி தன் இளமைக்கால இடர்களை குறிப்பிட்டு பல விடயங்களை கூறினார். இந்த நூல்கள் எதிர்கால தமிழ் தலைமுறையை பண்பாடு சார்ந்து கட்டமைக்க உதவும் எனவும் குறிப்பிட்டார். தனதுரையில் தன்னுடைய ஏற்றத்துக்கு காரணமான பலரையும் நன்றியோடு குறிப்பிட்டார். அதையடுத்து நன்றியுரையை நூலாசிரியரின் துணைவியார் திருமதி மாலா விவேகானந்தன் வழங்கினார். ஒருவரையும் தவறவிடாமல் அனைவருக்கு நன்றி கூறியதாகவே தெரிந்தது. இவ்வளவும் நடைபெறும் வரையிலும் அரங்கம் நிறைந்திருந்தமை பெரிய ஆச்சரியமாக இருந்தது. நிகழ்வின் நடுவே தொண்டர்கள் அங்கும் இங்கும் ஓடி மேலதிக இருக்கைகளை எடுத்து வந்து கொடுத்தார்கள். அப்படியிருந்தும் இருக்க இடமின்றி கணிசமான மக்கள் நின்றிருந்தார்கள். இருக்கைகள் வெளியே இருந்து கொண்டு வரப்பட்டதாகவும் பின்னர் அறிந்தேன். பொதுவாக நூலாசிரியர் ஏற்புரை வழங்குகின்ற போது பாதி பேர் வருகையை பதிவு செய்துவிட்டு போயிருப்பார்கள். ஆனால் இங்கு நிறைவு வரை நின்றிருந்த அரங்கு நூல் வெளியீடுகளுள் ஒரு புதுமையாகவே இருந்தது. தொடர்ந்து இளையோருக்காக எழுதப்பட்ட நூலான அறிவோம் தமிழ் பண்பாடு என்ற நூலை பெறுவதற்காக இளையோரும் தாய்மொழி கல்வி வழிகாட்டல்களும் எடுத்துக்காட்டுகளும் என்ற நூலை பெறுவதற்காக ஆசிரியர்களும் பொன்னையா விவேகானந்தனின் நாடகங்கள் என்ற நூலை பெறுவதற்காக அரங்க கலைஞர்களும் நிறைவாக பெயர்வு தமிழ் சமூகமும் இருப்பும் இடர்களும் என்ற நூலை பெறுவதற்காக ஆசிரியரின் முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு நல்கிய குறிப்பிட்ட சிலருக்கு மதிப்பளிப்புப்படியாகவும்
நூல்கள் வழங்கப்பட்டன. நூலாசிரியரின் ஆசிரியரான யாழ் இந்து கல்லூரி ஆசிரியர் திரு சு சண்முகராஜா அரங்கில் பொன்னாடை போத்தி மதிப்பளிக்கப்பட்டார். இதையடுத்து சபையோர் பலர் மேடையேறி நூல்களை பெற்றனர். விற்பனை மேசையில்தான் 4 நூல்களையும் நான் பெற்றேன். 1 தமிழ்நாடு மருதம் பதிப்பக வெளியீடாகவும், 2 தாய் வீடு பதிப்பக வெளியீடாகவும், மற்றொன்று லகரம் பதிப்பாகவும் வெளிவந்திருந்தன. ஒவ்வொரு நூல்களின் அட்டையையும் 4 வேறுபட்டோர் வடிவமைத்திருந்தார்கள். இந்த நூல்களின் அச்சமைப்பு மிக நேர்த்தியாக இருந்தன. துருவி பார்த்ததில் இவை சென்னை பிரிண்ட் பார்க் என்ற நிறுவனத்தில் அச்சிடப்பட்டிருந்தன. நூல்களை பொன்னையா விவேகானந்தனே வெளியிட்டிருந்தாலும் இதன் பின்னணியில் பல்துறை கலைஞர் நண்பர்களின் ஒன்றிணைவு தெரிந்தது. பொன்னையா விவேகானந்தனை பொறுத்தவரை இந்த வெளியீடு குறித்த ஒரு இலக்கை அவர் எட்டியிருப்பதுடன் அவருக்கான மற்றுமொரு புதிய கதவை திறந்து விட்டிருப்பதாகவே எண்ண தோன்றுகின்றது. நான் வெளியேறும்போது 10 மணி இருக்கும். நல்லதொரு நிகழ்வில் கலந்து கொண்ட மனநிறைவோடு மண்டபத்தை விட்டு வெளியே வந்தேன். யாரை வாழ்த்துவது? பொன்னையா விவேகானந்தனையா? அவர்கள் நண்பர்களையா?